வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்முடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை பற்றி விரிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருந்துருப்போம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபுல் யூனிட்டோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸை இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்னங்கிறத பார்த்தோம். ரூட்ஸ் எப்படியெல்லாம் லை ஆகுது, இமேஜினரி ரூட்ஸு, இரேஷனல் ரூட்ஸ் எப்படி இருந்தது, தென் ரியல் ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருந்தது, சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு ஈக்குவேஷனை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறமா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். தென் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் யர் ரூட்ஸ் என்னங்கிறத பார்த்தீங்க. தென் ஃபைனலாக டிஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன் என்னங்கிறத பார்த்தோமா. ஸோ சைனை பேஸ் பண்ணி நம்மளால் ரூட்ஸ் எத்தனை வரும், எப்படி வருங்கிறத சொல்ல முடிஞ்சது. அடுத்ததாக ஹார்னஸ் மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தடு, இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு ஃபைனலாக அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பைனாமியல் சீரிஸ், எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அண்ட் லாகர்தமிக் சீரியஸில் பார்த்தோம். ஸோ இப்போ இது ரெலவெண்ட்டாக இருக்கிற தியரியும் அதோட கொஷின்ஸும் அங்கே நம்ம எக்ஸசைஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் பார்க்குறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் யூனிட். அதே செகண்ட் டாப்பிக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா பார்த்தோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா என்ன, எப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், எப்போ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லலாம், ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிச்சோம், ஐகன் வெக்டார்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இதை பேஸ் பண்ணி கெய்லி ஹாமில்டன் தியரம் எப்படி சொன்னோம், தென் சிமிலர் மேட்ரிசஸ் என்ன, டயகனலைசேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் செகண்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்க. ஓகே, தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் தியரி. நம்பர் தியரியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, எப்போ ஒரு நம்பர் ப்ரைமாக இருக்கும், எப்போ காம்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. தென் நம்பர்ஸோட வெரைட்டிஸ் என்னங்கிறத சொன்னோம். தென் டிவைசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அதோட மெயினாக ஆய்லர்-டோஷியன் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்த்தோம். இதை வச்சு கான்க்ரூவன்ஸ் கண்டிஷன் சொன்னோம். ஓகே, இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, அதோட ஹையஸ்ட் பவர் எப்படி இருக்குங்கிறத சொன்னியாச்சு, மேக்ஸிமா அண்ட் மினிமா எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்த்தோம். ஃபர்தராக ஃபெர்மேட்ஸ் தியரம், வில்சன் தியரம், இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத தேர்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். ஃபோர்த் டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்னாமெட்ரியோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். சைன் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ், டேன் என்எக்ஸ் எப்படி இருந்தது, காஸ் பவர் என் டீட்டா, சைன் பவர் என் டீட்டாவை என் பவர்ஸில் எப்படி நம்ம கொண்டு வந்தோம், இதை பேஸ் பண்ணி எப்படி அசெண்டிங் பவர்ஸில் மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுத்தோம். தென் சம்மேஷன் ஆஃப் C+IS மெத்தட் எப்படி சால்வ் பண்ணது, அதுக்கு அடுத்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இப்போ சர்க்குலர் ஃபங்க்ஷன் சொன்னால் சர்க்குலர் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி ஹைப்பர்போலிக்காக மாறுது, சர்க்குலருக்கும் ஹைப்பர்போலிக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக்கை வச்சு லாகர்தமிக் ஃபார்ம் எப்படி நம்ம கொண்டு வந்தோம், ட்ரிக்னாமெட்ரிக்கு சர்க்குலர் காம்ப்ளெக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கும் ஹைப்பர்போலிக் ஐடென்டிட்டிஸும் எப்படிலாம் இருந்தது, லாகர்தமிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி கொண்டு வந்தோம், அது ரிலவெண்ட்டாக இருக்கிற ஐடென்டிட்டிஸ் என்னென்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி இது வரைக்கும் தியரியாக பார்த்தோம்ப்பா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொஷின்ஸ் ஒன்றுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவ் த கண்டிஷன் ஃபார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சரி, இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்காக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் கேட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஏஐஜே ஈக்குவல் டு ஏஐஜே. செகண்ட் ஆப்ஷன் பி, ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஜே. ஆப்ஷன் சி, ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ. ஆப்ஷன் டி, ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியணுமா. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம சொன்னோம், ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா எப்போ இது சிமெட்ரிக்காக இருக்கும், இட்ஸ் ஈக்குவல் டு த டிரான்ஸ்போஸா. அப்போது சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஏங்கிறதும் ஏ டிரான்ஸ்போஸும் எப்படி இருக்கணும், எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன மீனிங்கு, த எலமெண்ட்ஸ் அக்ராஸ் த மெயின் டயகனல் எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. அப்போது ஏஐஜேங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதோட டிரான்ஸ்போஸுங்கிறதுனா ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஏஐஜேங்கிறது ஐ ரோ ஜே காலமா, அப்போ எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா ஜேத் ரோ ஐ காலம்னு சொல்லலாமா. ஸோ அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு எழுதலாம். இப்போ இந்த ஆப்ஷனில் எது கரெக்டு, ஆப்ஷன் சி, ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
சரிங்களா? ஸோ அப்போது இந்த டேர்மில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேட்ரிக்ஸாக கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த டயக்னல் எப்படி இருக்கும், எனக்கு சேமாக தான் இருக்கும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் ஏவோட டயக்னலும் ஏ டிரான்ஸ்போஸோட டயக்னலும் எனக்கு எப்படி தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கண்டிஷனை சொல்ல முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் சிமெட்ரிக்கோட கண்டிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்? ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு சொல்லலாம். ஓகே. செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? ஒரு 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மேட்ரிக்ஸில் எது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அப்போ சிமெட்ரிக்காக இருக்கணும்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணுமா? அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னும் போது நம்ம கண்டிஷன் என்ன? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? இப்போது இதை ஃபுல்லாக நான் டிரான்ஸ்போஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு டைம் பத்தாது. ஓகே. ஸோ அப்போ இந்த 4 மேட்ரிக்ஸில் நான் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, A13யும் A31, A12 ஈக்குவல் டு A21. ஓகே. எதெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகுது? டயக்னல் ஃபிக்ஸ்டு. சிமெட்ரிக்குன்னும் போது டயக்னல் எப்படி தான் இருக்கும், ஃபிக்ஸில் தான் இருக்கும். சரியா? அடுத்தது A23 ஈக்குவல் டு A32. இந்த கண்டிஷன் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அதாவது A12ங்கிறது எது? ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்கா? அப்போ இந்த பொசிஷனும் செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலமில் இருக்கிற இந்த வேல்யூ ஈக்குவலா? எஸ். இஸ் இட் ஈக்குவல் 3? அடுத்தது A13யும் A31 ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலமும் தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமும் ஈக்குவலா? ரெண்டும் ஈக்குவல். அடுத்தது செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். செகண்ட் ரோ ஏன்னா டயக்னல் ஃபிக்ஸ்டு தான், டயக்னல் அப்படியே தான் இருக்கும். இப்போ செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோவோட தேர்ட் காலமும் செகண்ட் ரோவோட தேர்ட் காலம். அப்போ செகண்ட் ரோ தேர்ட் காலம் இது இந்த வேல்யூ, தேர்ட் ரோவோட செகண்ட் காலம் இது இந்த வேல்யூ. அப்போது இந்த டயக்னலை விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த 3 பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறோம். அந்த 3 பொசிஷனும் எனக்கு ஈக்குவலாக எந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒத்து போகுதோ அதுதான் என்ன மேட்ரிக்ஸ்? நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. நீங்கள் ஏவை வச்சு ஏ டிரான்ஸ்போஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொசிஷனை பார்த்த உடனே நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், டயக்னல் ஃபிக்ஸ்டு. டயக்னலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு A12வும் A21 ஈக்குவலாக இருக்கா? இப்போ இதே செகண்டில் பாருங்கள், A12வும் A21 ஈக்குவலாக கிடையாது. A12வும் A21 ஈக்குவலாக கிடையாது. இங்கே A12வும் A21 ஈக்குவலாக கிடையாது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் கிடையாது, இந்த மேட்ரிக்ஸும் கிடையாது, இந்த மேட்ரிக்ஸும் கிடையாது. நம்மளோட கண்டிஷனுக்கு எது தான் ஒத்து போகுது? ஆப்ஷன் ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ஒத்து போகுது. அப்போ இந்த கிவன் கண்டிஷனில் எது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு? ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த டிரான்ஸ்போஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூவை பார்த்தா போதும். டயக்னலை விட்டுட்டு மீதி இருக்கிற பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பொசிஷன் மட்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் வந்து சூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ, ஆப்ஷன் பி ஏஐஜே ஈக்குவல் டு ஏஐஜே, ஆப்ஷன் சி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஜே, ஆப்ஷன் டி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போது இதில் வந்து எது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்? வாட் இஸ் த கண்டிஷன்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கணும். இதுதானே கண்டிஷன் நமக்கு. அப்போ ஏஐஜேங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மைனஸ் ஆஃப் ஏஜேஐக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னன்னு சொல்ல முடியும்? சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியும். அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐன்னு இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் வந்து skew symmetric ஓட condition. Okay, next question number 4. All diagonal elements in the skew symmetric matrix is. Skew symmetric matrix ஓட diagonal elements எல்லாம் எப்படி இருக்கும்? Option A 1, Option B either 0 or 1, Option C 0, Option D 2. ஓகே. ஸோ இது 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4த்தில் எது நமக்கு கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகே ஃபார் த டயக்னல் எலமெண்ட்ஸ்னா ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா 1 1 2 2 3 3 தானே நமக்கு வரும். ஸோ அப்போ டயக்னல் எலமெண்ட்ஸில் தான் பேசியிருக்காங்க. அப்போ டயக்னல் எலமெண்ட்ஸ்னும் போது ஐ ஈக்குவல் டு ஜேவாக இருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக்னா நமக்கு கண்டிஷன் என்ன ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐங்கிறது தான் கண்டிஷன். ஸோ டயக்னலை பற்றி பேசுகிறதுனால ஏஐஜேங்கிறது எப்படி இருக்கும் ஏஐஐயாக இருக்குமா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏஐஐ. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 2ai ஈக்குவல் டு 0வா. ஸோ ஏஐஐங்கிறது எப்படி இருக்கும் எனக்கு 0வா இருக்குது. இப்போ ஏஐங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது டயக்னல் ரெப்ரசென்ட் பண்ணுதா. இப்போ டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி தான் இருக்குங்கன்னு 0வா இருக்கும். சரியா ஆப்ஷன் சி 0ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸோ டயக்னலுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயக்னல் எல்லாமே எப்படி தான் இருக்கும் எனக்கு 0வா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகால் பண்ணிக்கணும். ஓகே இப்போ ஒரு மேட்ரிக்ஸை பார்த்தோம்னா அந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்காது. இப்போ அந்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆன்சர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வர முடியும். அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எப்படி செக் பண்ணலாம் டயக்னல் எலமெண்ட்ஸை பார்க்கலாம். டயக்னல் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே 0வா இருக்கணும். தென் அடுத்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக டைம்குள்ளே சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 5th கொஷின். 5th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a square matrix is said to be Hermitian matrix. Hermitian matrix if it satisfies. இது வரைக்கும் சிமெட்ரிக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்கும் சொன்னோம். ஓகே இப்போ என்ன சொல்கிறோம் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ. ஆப்ஷன் பி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஜே. ஆப்ஷன் சி ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ பார். ஆப்ஷன் டி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐன்னு எழுதலாம். ஓகே ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கா அப்படின்னா என்ன மீனிங்கு ஒரு மேட்ரிக்ஸு எப்போ நான் வந்து ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லலாம். மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஹெர்மிஷியன் இஃப் இட் ஈக்குவல்ஸ் இட்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏ ஸ்டாருங்கிறது என்ன ஏ பார் டிரான்ஸ்போஸா கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் ஹெர்மிஷியன்னு சொல்லலாம். சரிங்களா அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் ஆன்சரு நம்மளோட எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ ஏஐஜேங்கிறது ஏஜேஐயா மட்டும் இருக்காது அதுக்கு பார் அப்ளை பண்ணி இருக்கணுமா. ஸோ அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ பார் கான்ஜுகேட்டும் எடுத்திருக்கீங்க டிரான்ஸ்போஸும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஏ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் ஹெர்மிஷியன்னு சொல்கிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டு ஆப்ஷன் சி ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ பார்னு எழுதலாம். இதுதான் என்ன நமக்கு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க 6th கொஷின். Which of the following is a Hermitian matrix? கொடுத்துருக்கிற இந்த 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த 4 மேட்ரிக்ஸில் எது வந்து ஹெர்மிஷியனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சரி இப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கு நான் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி 6th ஒன் பாருங்கள் 7th ஒன் கொஷின் சூஸ் த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்ன இதில் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்ன ஏன் இதை சொல்கிறேன்னா இதில் கொஷின் ரெண்டும் ஓகே பட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்குது அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். 6th கொஷினோட ஆன்சரு 7th ஆப்ஷன் வந்து 7th 7th ஆப்ஷன் வந்து 6th இருக்குது. ஓகே ஸோ அப்போ இது ரெண்டும் மாறி இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹெர்மிஷியனாக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன் வேணும்ப்பா ஹெர்மிஷியனாக இருந்தால் ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ பாராக இருக்கணும். அதே ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்தால் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏஜேஐ பார்னு எழுதலாம். ஓகே அப்போ கொடுத்துருக்கிற ஆன்சரில் எனக்கு வந்து எது வந்து ஹெர்மிஷியன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் 0 3 + 4i 3 - 4i 5 இதை நான் என்ன பண்ணலாம் பார் அப்ளை பண்ணேன்னா 3 - 4iன்னு வருமா இந்த வேல்யூக்கு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறேன். அப்போ 0 3 - 4i 3 + 4i 5 இதை டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுறேன் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 0 3 + 4i
3 minus 4i 5 that is equal to a இது ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட்டும் டிரான்ஸ்போஸும் அப்ளை பண்ணும்போது அகைன் எனக்கு என்ன கிடைக்குது சேம் வேல்யூ கிடைக்குது அப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு என்ன இது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இது வந்து ஹெர்மிஷியன் ஓகே இதில் ஜஸ்ட் பிரிண்டிங் எரராக இருக்குது நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ ஓகே ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அடுத்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் சொல்லியிருக்காங்களா அப்போ ஸ்கியூ ஹெர்மிஷியன்கிறத என்ன எடுத்துக்கலாம்ப்பா இந்த இடத்துல ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கணும் டிரான்ஸ்போஸும் இருக்கணும் அதோட நெகட்டிவ் டேர்மும் இருக்கணும் இல்லையா அப்போ இதில் எந்த ஆன்சர் நமக்கு கரெக்டு 0 3 minus 4i 3 minus 3 4i 0வா இப்போ இதுதான் நமக்கு ஸ்கியூ ஹெர்மிஷியன் இப்போ இது என்ன பண்ணலாம் இது ஏன்னு எடுத்துக்கிறீங்க இதுக்கு பார் அப்ளை பண்ணால் 0 3 plus 4i minus 3 plus 4i 0வா ஓகே இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணால் 0 3 minus 4i இங்கே என்ன வரும் -3 minus 4i இங்கே 0வா ஸோ அப்போ என்னவா இருக்குது இது ஹெர்மிஷியனாக இருக்குது ஓகே ஸோ இது ஹெர்மிஷியன் இது ஸ்கியூ ஹெர்மிஷியன் இது ரெண்டும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஹெர்மிஷியன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ டயக்னல் ஹெர்மிஷியனாக இருக்குன்னா இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லலாம்னா டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னவா இருக்கணும் டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரியல் வேல்யூஸாக இருக்கணும் ஓகே ஸோ டயக்னல் எலமெண்ட்ஸ் ரியலாக இருந்ததுன்னா அதை வந்து நான் என்ன சொல்லிக்கலாம் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ ஆப்ஷன் கொஷின் 6 கொஷின் 7 ரெண்டும் ஹெர்மிஷியன் ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான் என்ன அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அதுக்கு டிரான்ஸ்போஸும் கான்ஜுகேட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படி அப்ளை பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகே 8th கொஷின் பாருங்கள் choose the condition for skew Hermitian matrix இப்போ skew Hermitian என்ன கண்டிஷன் aij எப்படி இருக்கணும் aij is equal to minus of aj I பாரா இருக்கணும் அதுதான் skew Hermitian என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ aij equal to aj I பார் ஆப்ஷன் பி aij equal to minus aj I ஆப்ஷன் சி aij equal to minus aj I பார் ஆப்ஷன் டி ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நமக்கு எது கரெக்டு ஆப்ஷன் சி ஏஐஜே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் மைனஸ் ஆஃப் ஏஜேஐ பாருக்கு ஈக்குவலாக இருக்கணும் எதுக்கு ஸ்கியூ ஹெர்மிஷியனோட கண்டிஷன் ஓகே ஹெர்மிஷியனாக என்ன இருந்தால் என்ன ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்தால் என்ன கண்டிஷனுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகே அடுத்தது பாருங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி ஆர்த்தோகுனல் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குது ஆர்த்தோகுனலாக இருக்குது எப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்குது ஏஏ ஈக்குவல் டு ஐங்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது ஆப்ஷன் பி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ தேர்ட் ஒன் என்ன ஏ டேஷ் ஏ ஈக்குவல் டு ஐ ஃபோர்த் ஒன் என்ன ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ எனக்கு ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும் ஐங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐங்கிறது தான் நமக்கு ஆர்த்தோகனலோட கண்டிஷன் அப்போ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர்த்தோகனல்